மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் அதிகமாக காதலித்ததால் தான் அதிகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காயத்தையும் நீங்கள் அடைந்திருப்பீர்கள். நீர் தத்துவ ராசியான உங்களிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலவீனமே, நீங்கள் ஒருவரை நேசிக்க தொடங்கிவிட்டால் அதில் எந்தவிதமான எல்லைகளையும் வைத்து கொள்ள தெரியாமல் இருப்பதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலவீனமும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அதிகமாக அன்பு வைப்பீங்க, ஆனால் அது தவறு கிடையாது. அந்த ஒரு அன்பை யாரிடம் வைப்பது, திரும்ப அந்த ஒரு அன்பானது நமக்கு கிடைக்கிறதா? நமக்குன்னு பிரச்சனைகள் வரும் பொழுது நம்மளை விட்டு கொடுக்காமல் அந்த ஒரு நபர் நமக்காக போராடுகிறார்களா என்பதைத்தான் பார்க்க வேண்டும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே உங்களை பிரச்சனைகள்ல இழுத்து விடக்கூடிய நபர்களாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் இதுவரைக்கும் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். நீங்கள் காதலித்தாலும் நட்பு பாராட்டினாலும் குடும்ப உறவாக இருந்தாலுமே உங்களுடைய ஒட்டுமொத்த ஆன்மாவையும் உலகத்தையுமே அந்த ஒரு மனிதரை சுற்றியே சுழல வைத்து கொண்டுமே நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்ற ஒரு பழமொழி உங்களின் அசாத்திய அன்பிற்கு மிக துல்லியமாக பொருந்தும். ஏனென்றால் நீங்கள் அளவுக்கு மீறி அன்பை கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத மன உளைச்சல்களுக்கும் நீங்கள் ஆளாக்கக்கூடிய நபர்களாக எப்போதுமே நீங்கள் இருக்கத்தான் செய்வீர்கள். நீங்கள் காட்டிய அந்த எல்லையற்ற தீவிரமான அன்பு எதிரில் இருக்கும் மனிதர்களுக்கு ஒரு கட்டத்தில் சலிப்பை நிச்சயமாக ஏற்படுத்தவோ ஆரம்பிக்கும். நீங்கள் எல்லாரிடமும் காட்டிய எல்லையற்ற தீவிரமான அன்பு எதிரில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு சலிப்பை ஏற்படுத்திடும். இல்லைன்னா அவங்களுடைய அகந்தைய வளர்த்து விடும். ஏன்னா நீங்கள் அவர்கள் மீது அன்பை மட்டும் வைப்பது கிடையாது, அவர்கள் எது சொன்னாலும் நீங்க செய்வீங்க. அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நீங்கள் மறுபேச்சை பேச மாட்டீங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் உங்களுக்கு கஷ்டத்தையும் கவலைகளையும் உருவாக்கியும் கொடுக்கவோ ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களுடைய சுயமரியாதையை கூட மறந்து அவர்களை அதிகமாக காதலித்து அவர்களின் விருப்பங்களுக்கு உங்களை முழுமையாக அர்ப்பணித்ததாலேயே அவர்கள் உங்களை மிக எளிதாகவே காயப்படுத்திவிட்டு செல்லக்கூடிய துணிச்சலை அவர்கள் நிச்சயமாக பெற்றிருப்பார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் சில மனிதர்களுக்கு இடத்தை கொடுத்திருப்பீங்க. அந்த மனிதர்கள் தான் உங்களுடைய அன்புகளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் கவலைகளையும் இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டேதாங்க இருந்திருப்பாங்க. நீங்கள் எல்லாரையும் கவனித்திருப்பீங்க, ஆனால் உங்களை யார் தெரியுமா கவனித்தார்கள்? குடும்பத்தில் இருப்பவர்களா இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, யாருக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை, அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை அவர்களின் முகத்தை பார்த்தே கண்டறிந்து ஓடோடி சென்று கவனித்து கொள்ளக்கூடிய ஒரு தாய் உள்ளம் உங்களுக்குள்ள எப்போதுமே இருக்கும். யாருமே கவலைப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. அவர்களுடைய வாழ்க்கையில பட்ட அவமானங்கள் போதும், இனிமேலும் நம்ம தான் கஷ்டப்படுறோம், நமக்கு தான் மனவேதனைகள் இருக்கிறது, ஆனால் அவர்களின் வாழ்க்கையாவது நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். அதனாலேயே அனைவரையுமே புரிந்து கொண்டு அவர்களுக்கு பிடித்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு நபர்களாக எப்போதுமே நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. மற்றவங்களின் பசி, தூக்கம், கவலைகள் என அனைத்திற்கும் நீங்கள் ஒரு பாதுகாவலனை போல இதுவரைக்கும் நின்று கொண்டுமே இருந்திருப்பீங்க. ஆனால் விசித்திரமாக நீங்கள் எல்லோரையும் தாங்கி பிடித்த போது உங்களின் மனநிலை எப்படி இருக்கிறது, நீங்கள் உள்ளுக்குள்ள எவ்வளவு சோர்வடைந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை திரும்ப பார்க்க கூட இந்த ஒரு உலகம் ஒரு நொடி கூட உங்களை ஒதுக்கியிருக்காது. நீங்கள் அவர்களுக்காக உங்களுடைய நேரத்தை செலவழித்தீர்களே தவிர அவர்களுடைய நேரத்தை ஒருபோதும் உங்களுக்காக செலவழித்திருக்க மாட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரிந்திருக்காது. உங்களுடைய நாட்களும் வருடங்களும் மாதங்களும் போக போகத்தான் அதனை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளவோ ஆரம்பித்திருப்பீங்க. நீங்கள் அவர்களுக்காக செலவழித்த ₹1 பணம் கூட சில மனிதர்கள் உங்களுக்காக இருக்கவோ மாட்டார்கள். உங்களுக்கு ஒரு மன கஷ்டம் வந்த போது உங்களுடைய கைகளை பிடித்து கொண்டு நான் இருக்கிறேன், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பதற்கு ஒரு ஜீவன் கூட இல்லாமல் போனதுதான் நீங்கள் பெற்ற ஆகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் இருந்து கொண்டே இருக்கும். அந்த ஒரு ஏமாற்றங்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள்ள தீராத ஒரு வலியையும் தீராத ஒரு மனக்காயங்களை கொடுத்து கொண்டேதான் இருக்குமே தவிர அதற்கு ஒரு முட்டுக்கட்டானது இல்லாமல் இன்னமும் நீங்கள் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு கொண்டுமே தான் இருப்பீர்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா, நடந்து இருக்கிறதா, நடக்கவில்லையா, நான் கூறியது சரியா பொய்யா என்பதை நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் பொய் கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நாளை முதல்
மீனம் ராசியான உங்களுக்கு இவ்வளவு காலம் உங்களை எல்லைகளற்ற அன்பின் காரணமாக ஏமாளிகளாகவும் ரகசிய கண்ணீரின் பின்னால் உங்களுடைய ஆறாத ரணங்களை மறைத்து வாழ வைத்த அந்த 2 அத்தியாயம் முற்றிலுமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிவுக்கு வரப்போகிறது. அந்த ஒரு முடிவு தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கவா ஆரம்பிக்கும். எனவே இனிமே வரக்கூடிய நாட்களில் நாளை முதல் நீர் தத்துவ ராசியான மீனம் ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கை பாதை நாளை முதல் முற்றிலும் ஒரு புதிய மங்களகரமான திசையை நோக்கி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திரும்ப போகிறது. அந்த மங்களகரமான திசை உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு நன்மைகளையும் போதுமான அளவுக்கு பெயர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கவா ஆரம்பிக்கும். இவ்வளவு காலம் உங்களை ஒரு தியாகியாகவும் எல்லோரும் ஏமாற்றிவிட்டு செல்லும் ஒரு படிக்கட்டாகவும் பயன்படுத்திய இந்த ஒரு உலகம் இனிமே உங்களுடைய அசாத்தியமான ஆளுமையையும் திறமையையும் கண்டு வியந்து நிற்கக்கூடிய ஒரு மனிதர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க உருவெடுப்பீங்க. யாரை எந்த ஒரு இடத்தில் வைக்க வேண்டும், எப்படி அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டும் அதனை பார்த்து தெரிந்து கொண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வாழவா ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானின் சுபத்துவ பார்வையும் கிரகங்களின் சாதகமான சஞ்சாரமும் உங்களுடைய வாழ்வில் இழந்த அத்தனை கௌரவங்களையும் நற்பெயரையும் பொருளாதார வளத்தையும் வட்டியும் முதலமாக உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களாகத்தான் இருக்கும். தடைபட்டு கிடந்த வீடு, வாகன சேர்க்கை மற்றும் பூர்வீக சொத்து விவகாரங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வரவோ ஆரம்பிக்கும். எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. நீங்கள் இதுவரைக்கும் அனுபவித்த அத்தனை சோதனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வைக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கை தரம் உலகமை பொறாமைப்படும் அளவிற்கு மிக உயரிய ராஜ அந்தஸ்திற்கு மாறப்போவது உறுதியானதாக மாறிவிடும். அதனையும் நீங்கள் போக போக அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. மீனம் ராசிக்கு இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளை முதல் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை பலவீனங்களையும் பயங்களையும் துடைத்தெறிந்துவிட்டு ஒரு மாபெரும் சிம்ம கர்ச்சனையை போன்ற ஒரு தைரியத்தை உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குள்ள கொடுக்க போகிறது. உங்களுடைய கிரகங்கள் மாறப்போகிறது. அந்த கிரகநிலை மாற்றத்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே இனிமே வரக்கூடிய நாட்களில் நல்லதாகவே நடக்கவா ஆரம்பிக்கும். இவ்வளவு காலம் நீங்கள் தொட்ட காரியங்கள் யாவும் கடைசி நேரத்தில் முட்டுக்கட்டையால் தடைபட்டு நாம் எதற்கும் லாய்க்கில்லையோ என்ற ஒரு விரக்தி உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். எது செய்தாலும் அதில் பாதியிலே நின்றுவிடும். ஒரு காரியத்தை செய்தாலும், ஒரு வாகனங்கள் வாங்கினாலும் அது பழுது ஏற்பட்டுவிடும். ஒரு புதியதாக ஒரு வீடு வாங்கினால் கூட அதுல ஏதாவது பட்டா பிரச்சனைகள் என்று ஏதாவது ஒன்று உருவாகும். சொத்து பிரித்தால் கூட உங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கானது கிடைக்காமல் அதிலும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருந்திருக்கும். அனைத்திலும் நீங்கள் கைவத்த இடத்திலெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் மட்டுமே ஏற்பட்டிருக்கும். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை சுற்றி இருந்த அத்தனை தடைகளும் எதிரிகளின் சதி திட்டங்களும் சுக்குநூறாக உடைந்து சிதற ஆரம்பிக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு நினைத்தபடி நீங்கள் நினைத்த மாதிரி எல்லாமே கிடைத்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு வரவேற்பையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். தேங்கி நின்ற ரயிலை போல நகராமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனி ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் போல அசுர வேகத்தில் முன்னேற ஆரம்பிக்கும். அந்த ஒரு முன்னேற்றத்தை பார்த்து நீங்களே பொறாமைப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள், இழுப்பறியாக இருந்த அரசு வழி வேலைகள் அனைத்தும் இனி சில நாட்களிலே மிக எளிதாக முடிந்து உங்களை ஒரு பிரம்மாண்டமான வெற்றியாளராக மாற்றி காட்டக்கூடிய உன்னதமான ஒரு நேரமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களானது இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளை முதல் நடக்கப் போகிறது. நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நன்றி, வணக்கம். ஆரம்பிக்கும். இவ்வளவு காலம் நீங்கள் தொட்ட காரியங்கள் யாவும் கடைசி நேரத்தில் முட்டுக்கட்டையால் தடைபட்டு நாம் எதற்கும் லாய்க்கில்லையோ என்ற ஒரு விரக்தி உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். எது செய்தாலும் அதில் பாதியிலே நின்றுவிடும். ஒரு காரியத்தை செய்தாலும், ஒரு வாகனங்கள் வாங்கினாலும் அது பழுது ஏற்பட்டுவிடும். ஒரு புதியதாக ஒரு வீடு வாங்கினால் கூட அதுல ஏதாவது பட்டா பிரச்சனைகள் என்று ஏதாவது ஒன்று உருவாகும். சொத்து பிரித்தால் கூட உங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கானது கிடைக்காமல் அதிலும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருந்திருக்கும். அனைத்திலும் நீங்கள் கைவத்த இடத்திலெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் மட்டுமே ஏற்பட்டிருக்கும். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை சுற்றி இருந்த அத்தனை தடைகளும் எதிரிகளின் சதி திட்டங்கள்
திட்டங்களும் சுக்குநூறாக உடைந்து சிதற ஆரம்பிக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு நினைத்தபடி, நீங்கள் நினைத்த மாதிரி எல்லாமே கிடைத்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு வரவேற்பையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். தேங்கி நின்ற ரயிலை போல நகராமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனி ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் போல அசுர வேகத்தில் முன்னேற ஆரம்பிக்கும். அந்த ஒரு முன்னேற்றத்தை பார்த்து நீங்களே பொறாமைப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள்